ஆதிபையா, உங்க அம்மா உள்ளதான் சமைச்சுக்கிட்டு இருக்கா. அவளுக்கு தெரியாம சீக்கிரமா எஸ் ஆயிரு, ஓடு. டேடி, நிம்மதி கிட்ட லவ் சொல்லிட்டு அப்படி நான் கேட்டேன்னு சொல்லு. சீக்கிரமா இந்த வீட்டோட மருமகளா வர சொல்லு. உங்க அம்மா கையில சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்து போச்சு. நிம்மதிய நல்லா சமைக்க சொல்லுடா. இங்க வந்து 3 வேலை இல்ல, ஒரே ஒரு வேலை நல்லா ருசியா சமைச்சு கொடுத்தானா போதும். நான் ப்ரப்போஸ் பண்ண போறேன்பா. அவகிட்ட போய் ஐ லவ் யூ நிம்மதி, நீ நல்லா சமைக்க மட்டும் கத்துக்கோ, கல்யாணத்துக்கு அப்புறம் சூப்பரா சமைனா சொல்ல முடியும். டேடி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தாண்டா நல்லா இருக்கும். நாளைக்கு நாளாண்டிக்குலாம் என்ன பேசுறதுனே தெரியாது. அப்ப நான் சொன்ன பிட்டெல்லாம் சேர்த்து போட்டுடு. என்னப்பா அனுபவம் பேசுது போல. சீச்சி, நாளை எங்க உங்க அம்மாவை ப்ரப்போஸ் பண்ண? என்னப்பா இல்லையா? டேடே, எவன்டா சொன்னது நான் உங்க அம்மாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு? எல்லாம் என்ன பெத்தாலே எங்க அம்மா, அவளை சொல்லணும். நம்ம ஊர் பக்கா கிராமம்ல, எங்க அம்மா பாட்டுக்கு வெளியே காலை நீண்டிட்டு வெத்தலை பாக்க இடிச்சுக்கிட்டு இவளை தான் என் புள்ள கட்டணும், இவத்தான் நம்ம வீட்டு மருமக அப்படின்னு சொல்லிருச்சு. அப்புறம் அப்புறம் என்ன, கிளவி வாயில விழுந்துருச்சுலன்னு சொல்லி அவளோட அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து எனக்கு புடிச்சு கட்டி வச்சுட்டாங்க. என்னத்த பண்ணி தொலைக்கிறது, வேண்டா வெறுப்புக்குன்னு புள்ளைய பெத்துட்டு காண்டா மிருகம்னு பேர் வச்சாங்கன்ற மாதிரி நீ வந்து பிறந்த. என்னப்பா? ஆமாண்டா ஆதிப்பையா, உங்க அம்மாவை கட்டினதுக்கு இப்ப வரைக்கும் லைட்டா கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன் தெரியுமா? நம்மளால பெத்தவங்க கூட பிறந்தவங்க நம்மளுக்கு பிறக்க போற குழந்தைன்னு எதையுமே நம்ம தேர்ந்தெடுக்கவே முடியாது. ஆனா நம்ம கையில நம்ம தேர்ந்தெடுக்கிற விஷயம் தான் நம்மளோட பார்ட்னர், அதாவது உனக்கு வரப்போற மனைவி. அவங்கள மட்டும் தாண்டா நம்மளால தேர்ந்தெடுக்க முடியும். அதுவே நமக்கு பிடிச்ச மாதிரி தேர்ந்தெடுத்துட்டா எவ்வளவு சந்தோஷமா நம்ம வாழ்க்கை இருக்கும்ல. அதுக்கு தான் சொன்னேன், உனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நிம்மதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் நீ சந்தோஷமா இருப்ப. அதுக்குன்னு உனக்கும் அவளுக்கும் பிரச்சனையே வராது, நீங்க எப்போதுமே சந்தோஷமாவே தான் இருப்பீங்கன்னு சொல்ல வரல. உங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் அவளை உனக்கு பிடிக்கும்ன்றதுக்காக அவகிட்ட விட்டு கொடுத்து போவடா. ஆமாப்பா, நீங்க சொல்றது சரிதான். இப்பவே எனக்கு நிம்மதியை பத்தி எல்லாமே தெரியும். இதுவே நாங்க லைஃப் பார்ட்னரா அமைஞ்சிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும்லப்பா. அதுக்குதான் ஆதிபையா நான் உன்னை சீக்கிரமா நிம்மதியை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னேன். நம்பினவங்க எல்லாரும் ஏமாத்திட்டாங்க. எனக்கு சமைக்கவே பிடிக்கல. ஏன் இப்படி இருக்காங்க? என்ன மனுஷங்க இவங்களா? அதுலயும் அந்த காவியா, ஐயோ. என்ன என்ன ஒண்ணும் இல்லையே. அப்புறம் எதுக்கு மூஞ்சி முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்கீங்க? நோருங்க. எது நானு ஓ மூஞ்சி முன்னாடி? ரொம்ப ஆசைதான் பாரு எனக்கு. ஆதி, நீ எங்க கிளம்பி இருக்க? ஆமா, கொஞ்சம் வெளிய வேலை இருக்கு, அதான் போலான்னு. வெளிய வேலையா? டேய் இங்க பாரு, இது வரைக்கும் உன் லைஃப்ல என்னென்னமோ நடந்துருச்சு. அதெல்லாம் அம்மா அமைதியா இருந்ததுனால மட்டும்தான். இதுக்கப்புறம் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்க போறேன். இனிமே எங்க போற வர என்ன பண்ற எல்லாத்தையுமே நான் கண்காணிக்க போறேன். உன் இஷ்டத்துக்கு விடுறதுனால தானே எல்லா பிரச்சனையும் இழுத்து போட்டுட்டு வர. அம்மா நானா? பின்ன நானா? ஹே லூசா நீ, அவன் ஒரு வயசு பையன், அவனை போய் கண்காணிக்கிறேன் அதை பண்றேன் இதை பண்றேன்னு. அவன் நல்லா ஜாலியா இருக்கட்டும். இந்த வயசுல ஜாலியா இல்லாம பின்ன நம்ம வயசுல இருக்க முடியும்? முதல்ல உங்களை அடக்கி வைக்கணும். உங்களாலதான் அவன் பாதி கெட்டு போறான். ஆமா, இல்லனா அவன் ரொம்ப நல்லவன். டே அப்பா, டே டே டே, குடிச்சிட்டு பீச் ரோட்ல பேசினவன் தானடா நீனு. ஆனா வீட்டுக்குள்ள என்னமோ குடிக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி பேசுவ. யோ, என்னைய அதெல்லாம் எடுத்து விடுற? அது சும்மா ஏதோ ஒரு இதுக்கு பண்ணது, அத போய் இப்ப பேசணுமா? சமாளிய அம்மாவை. பாரு, நிம்மதி கையால நல்லா ருசியா சாப்பிடணுமா வேணாமா? அதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் இப்ப அவளை ப்ரப்போஸ் பண்ண போறியா? சீக்கிரம் என்ன வெளியே அனுப்பியா? ஐயோ, சோறுக்காகவே நீ நிம்மதியை கட்டி கூட்டிட்டு வரணும்டா, இல்லன்னா நான் போராட்டம் பண்ணுவேன்டா. ஏ கனி, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? அவன் ஏதோ வேலையா வெளியே போறான். போறவனே எங்க போற எதுக்கு போறேன்னு இதுக்கு முன்னாடி நின்னுட்டு கேட்டுட்டு இருக்க. நோரு, அவன் ஏன் புள்ள எங்க போறான்னு தெரிஞ்சுக்கிறதுல எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அவன் உன் புள்ளன்றதுக்காக வீட்லயே உட்காந்துருக்க முடியுமா? அவன் ஒரு போலீஸ், அவனுக்கு கண்டிப்பா 1008 வேலை இருக்கும். ஆமாமா, ஒரு கேஸ விசாரிக்கணும், அதுக்குதான் மஃப்டியில போறேன். என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அப்பாடா. டேய், இன்னும் 2 நிமிஷம் இங்க இருந்த உங்க அம்மா பத்திரகாளி ஆடிடுவா. தயவு செஞ்சு கிளம்பு. டே டே மகனே, ஆல் தி பெஸ்ட்ரா. தேங்க்ஸ் பா, போயிட்டு வா. கரெக்டா தானே சொன்னா? தெலுங்குல வர சொல்லி தொலைச்சிட்டா ஒண்ணுமே புரியல. கார்த்திக் தான் சொன்னாரு சாயங்காலம் கோவிலுக்கு வான்னு சொன்னானு. இங்க வந்து நிக்கிறோம், நம்ம கிட்டயும் போன் இல்ல, அவன் கிட்டயும் போன் இல்ல. வருவானா? ஆதி, ஓஹோ காந்தமாய் என்னை ஈர்க்கும் முந்தன் அன்பு என்று சாந்தமாய் என்னை கட்டி போடும் ஜாலம் என்ன கேட்கிறேன் கூரடி பெண்மைய. மச்சான். டி, எப்படி இருக்க? உன்கிட்ட பேசியே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குடி. எப்படி இருக்க நான் கேட்டேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. என் லைஃப்லயே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேனா அது இப்பதான்டா. நான்
நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் நான் நினைச்சு பார்க்காத நேரத்துல வந்து என்ன ரொம்ப சந்தோஷப்படுத்திடுச்சுடா. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் மச்சான். ஆமாண்டி, எனக்கும் தான். அம்மா, எதுக்காக கோவிலுக்கு வர சொன்ன? கோவில்ல ஒன்றும் இல்ல, இங்க வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கலாம் தான் இங்க வர சொன்னேன். ஹோ, நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுச்சா என்னன்னு கூட எனக்கு தெரியல. புரிஞ்சுதா? நீ சொன்னது எனக்கு புரியலடா. ஆனா கார்த்திக் தான் சொன்னாரு ஈவினிங் உன்னை கோவிலுக்கு வர சொல்றாருன்னு. அப்புறம் அப்படியே கிளம்பி வந்துட்டேன். ம், சரிடி. சரி வா, பேசிட்டே போலாம். எங்கடா? எங்கன்னு சொன்னாதான் வருவியா? இல்ல இல்ல, நீ கூப்பிட்டா எங்கனாலும் வருவேன். தெரிஞ்சுக்க தான் கேட்டேன். ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு ஒரு ஸ்பெஷலான விஷயத்த சொல்றதுக்கு தான் கூட்டிட்டு போகணும்னு நினைச்சேன். வரியா? வரியான்னு கேட்காத, வாடின்னு உரிமையா கூப்பிடு. சரி வாடி, வந்து ஏறுவா. வாழ்க்கை போகும் தூரம் நீயும் நானும் போக வேணும். எந்த நெஞ்சில் கோடி ஆசை தோன்றுது. நீ எந்த பாதி என்றும் நானும் உந்தன் மீதி என்றும் காதல் காதுக்குள்ள வந்து ஓதுது. மச்சாண்டே, ஏதோ பேசணும்னு சொன்ன. ஆமா, பேசணும் தான். ஆனா இங்க இல்ல, அதுக்கு தான் ஒரு ஸ்பெஷலான இடம் இருக்குன்னு சொன்னேன்ல, அங்க போய் தான் சொல்லுவேன். ஓ, அப்புறம் மச்சான், நானும் உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்டா. அப்படியா? என்ன முக்கியமான விஷயம் சொல்றீ? இங்க இல்ல, அது இப்போ சொல்ல வேணாம், அப்புறமா சொல்றேன். பரவாயில்ல, இப்பவே சொல்லு. தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். இல்ல இல்ல, நீ மட்டும் ஸ்பெஷலான இடம்லாம் பார்த்து வச்சிருக்கல, நானும் அதே மாதிரி பார்த்து வச்சுட்டு அப்புறம் சொல்றேன். ஹே, என்ன போங்காட்டம் ஆடுறியா? ஆமா, உங்க அப்பனை எப்படி சமாளிச்ச? டேய், ஆஹா, கொஞ்சம் வெளியே வந்தோடனே உங்க அப்பாக்கு மரியாதை கேக்குதோ? என்னதான் இருந்தாலும் பொண்ணு பெத்தவர் தானடா, அவருக்கும் அக்கறை சக்கரை எல்லாம் இருக்கும்ல. இருக்கும் இருக்கும், அதுக்கு என்ன ஊருக்கா நாங்களா? பிடிச்சவங்கள அடையணும்னா எல்லாம் சமாளிச்சு தானே வரணும். ஆஹா, எனக்கு எதுவும் பிடிக்கலப்பா. நான் எதையுமே அடையணும்னு நினைக்கவே இல்லையே. அப்படியா? நம்பிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியதானே போகுது யார் யார் மனசுல என்னென்ன இருக்குன்னு யார் யாருக்கு தெரியும். இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியதானே போகுது. ஆமா ஆமா, தெரிஞ்சுக்க நானும் ரொம்ப ஆர்வமா தான் இருக்கேன். நீ தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதுமா? நான் தெரிஞ்சுக்க வேண்டாம்? சரி, உனக்கும் தெரியப்படுத்துறேன். உண்மையாவா? பிராமிஸ். ஓ மேல பிராமிஸ். ஆதி ஆதி லாரிடா. மச்சான், என்ன புடிச்சுக்கோ. என்ன நல்லா டைட்டா புடிச்சுக்கோ. நிம்மதி, டேய் மச்சான், நிம்மதி. மச்சான், இருக்கேன்டா. உனக்கு ஒன்றும் ஆகலையே? எனக்கு ஒன்றும் ஆகலடி. நிம்மதி, நிம்மதி, நீ நல்லா இருக்கல்ல? நிம்மதி. மச்சான், தலை ரொம்ப வலிக்குதுடா. ஒன்றும் இல்லடி, ஒன்றும் இல்லை. இப்போ ஹாஸ்பிட்டல் போயிடலாம். டேய், உனக்கு வலிக்குதுல்ல? இங்க பாரு, என்ன பாருடி. ஒன்றும் இல்லடி. இங்க பாரு, நிம்மதி, இங்க பாரு, என்ன பாரு. ஆதி, இவ்வளவு நாளா உயிரோட இருக்கணும்னு எனக்குமே ஆசைப்பட்டது இல்லடா. ஆனா இனிமே உயிரோட இருப்பதான்னு தெரியல. அதனால உன்கிட்ட ஒன்று சொல்லணும்டா. லூசு, அப்படியே சொல்லாதடி. அப்படியே சொல்லாத. நீ நல்லா இருப்ப. இரு, ஹாஸ்பிட்டல் போயிடலாம். இரு. ஆதி டேய், ஒரு நிமிஷம்டா, நான் சொல்றதை கேளு. எனக்கு அவ்வளோ டைம் இல்லடா. இங்க பாரு, ஒருவேளை இதுதான் நான் உன்னை பார்க்குற கடைசியா கூட இருக்கலாம்டா. அதனால தான் நான் சொல்லிடுறேன்டா. ப்ளீஸ், நான் சொல்றதை காது கொடுத்து கேளுடா. ப்ளீஸ்டா. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாண்டி. நான் சொல்றத கேளு நிம்மதி, ப்ளீஸ் டி, நான் சொல்றத கேளு. இல்ல, நான் சொல்லிக்கிறேன்டா. நான் சொல்லிக்கிறேன். ஆதி, மனசார சொல்றேன். நான் உன்னை லவ் பண்றேன் ஆதி. ஐ லவ் யூடா மச்சான். ஆதி, ஐ லவ் யூ ஆதி. நான் உன்னை தாண்டா லவ் பண்றேன். இங்க இதை சொல்லாமே செத்துருவோன்னு நினைச்சு பயந்துட்டேன்டா. நல்ல வேலை சொல்லிட்டேன்டா. ஆதி,
வாராயோ நீ. சொல்லுடா. ஏய் இங்க பாரு, லூசு மாதிரி பேசினா அடிச்சு பல்லெல்லாம் உடைச்சிருவேன். ஏன்டி இப்படி பேசுற? உனக்கு ஒண்ணும் ஆகாதுடி, உனக்கு ஒண்ணும் ஆகாது. நான் ஆகிறதுக்கு விட மாட்டேன்டி. இங்க பாரு, இப்ப இதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்லடி. ஹாஸ்பிட்டல் போலாண்டி. யாராவது ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்க. ஆதி ஆதி இங்க பாரு ஆதி. ஆதி இங்க பாரு ஆதி. எனக்கு ஏதாவது ஆகலைன்னா ஓகேடா. ஆனா உனக்கு இருக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா கடைசி வரைக்கும் மனசுல என்ன இருக்குன்னே தெரியாம போய் சேர்ந்துட வேண்டாம். ப்ளீஸ்டா, எனக்காக சொல்லு. உன் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லுடா ப்ளீஸ். நிம்மதி, உன் மனசுல நான் இருக்கும் போது என் மனசுல வேற என்னடி இருக்கும்? நீதாண்டே இருக்க, என் மனசுல நீதான் இருக்க. என் மனசு முழுக்க நீயும் நானும் சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு ஒரு பெரிய கோட்டையை கட்டி வச்சிருக்கேன்டி. ஆனா இப்ப நீ இப்படி பேசுறத கேட்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குடி. நிம்மதி, நிம்மதி நான் சொல்றத கேளு. நிம்மதி, ஹாஸ்பிட்டல் போலாண்டி, வாடி. ஆதி நிம்மதி, ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ நிம்மதி, ஐ லவ் யூ மச்சான். என் மனசு ஃபுல்லா நீ தாண்டி இருக்க. நிம்மதி, அடி ஹாஸ்பிட்டல் போலாண்டி. என் மனசு ஃபுல்லா நீ தாண்டி இருக்க. உன்னை எப்படி பார்க்க முடியலடி என்னால. நிம்மதி, இதுக்கு மேல நான் பொறுமையா இருக்க மாட்டேன். உன் மனசுலயும் நான் தான் இருக்கேன், என் மனசுலயும் நீ தான் இருக்க. போதுமா? ஹாஸ்பிட்டல் போலாம் நிம்மதி, வாடி ஹாஸ்பிட்டல் போலாம். மச்சான், இது போதும்டா எனக்கு. இது போதும். ஐ லவ் யூ ஆதி. ஐ லவ் யூடா மச்சான். ஐ ஐ லவ் யூ. நிம்மதி, நிம்மதி, மச்சான் மச்சான் இங்க பாரு. உயிரின் உயிரே உயிரின் உயிரே, நதியின் மடியில் காத்து கிடக்கின்றேன். ஈர அலைகள் நீரை பாரி முகத்தில் இறைத்தும் முழுதும் பேர்க்கின்றேன். நகரும்